Praise the Lord. Hallelujah. Hallelujah. என் அன்புக்குரியவர்களே, முக்கியமாக இந்த கிட்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கொஞ்சம் இந்த செய்தி முடிகிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. சின்ன பிள்ளைங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆமாம், நல்லா உன்னிப்பாக கேட்கணும். நான் இடையில உங்களிடத்துல என்ன செய்வேன், கேள்விகளை கேட்பேன், பதில் சொல்லணும் நீங்கள். ஓகேவா? சரி, பாருங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 17வது வசனம். இதை நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருடைய கையில் பைபிள் இல்லாத காரணத்தால் நானே என்ன செய்றேன் உங்களுக்கு சொல்லிடுறேன். சாமுவேல், நீர் உமது பார்வைக்கு சிறியவராயிருந்த போதன்றோ இஸ்ராயேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ராயேலின் அரசராக அபிஷேகம் செய்தார். திரும்பி வாசிக்கிறேன். சாமுவேல், ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, சாமுவேல், நீர் உமது பார்வைக்கு சிறிய பையனா இருந்தபோது பெரிய லட்சக்கணக்கான கோத்திரமாய் இருக்கிற அந்த இஸ்ராயேல் ஜனங்களுக்கு நான் உன்னை தலைவனாக வைத்தேன். திரும்பி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரும் உம்மை இஸ்ராயேலின் அரசராக அபிஷேகம் செய்தார். இதில் நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அபிஷேகம். பாருங்க, இந்த அபிஷேகம், இந்த போட்டோல பார்த்தீங்களா, இயேசுநாதர் ஒரு கொம்பு ஒன்று வச்சிருக்கிறார் கையில், மான் கொம்புல, அது ஆட்டுடைய கொம்புன்னு சொல்லுவாங்க. அந்த கொம்புல இருந்து என்ன செய்யுது, ஏதோ ஒரு தேன் வடிகிற மாதிரி இருக்குதா, அதுதான் என்னன்னா தைலம்னு சொல்லுவாங்க. அபிஷேக எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, தைலம்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யுது அப்படின்னா, பணிந்திருக்கிறவருடைய தலையில் அது என்ன செய்யுது, ஊற்றப்படுகிறது. இதே போலதான் சின்ன பிள்ளைகளாகிய உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகம் செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, அதே இதுல 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 3வது வசனம். இதை சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பின்னர் நீ செய்ய வேண்டியதை உனக்கு நாம் காட்டுவோம், நாம் உனக்கு எவனை காண்பிப்போமோ அவனை நீ அபிஷேகம் செய்வாய் என்று சொன்னார். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், சாமுவேலை கடவுள் என்ன செஞ்சாரு, அபிஷேகம் பண்ணிட்டாரு. அந்த அபிஷேகத்தை வாங்கின சாமுவேலு இவரு போய் யாரும் அபிஷேகம் செய்ய போறாராம், வேற ஒருத்தர அபிஷேகம் செய்ய போறாராம். புரியுதுங்களா என்ன சொல்றேனுங்கிறது? இவரை கடவுள் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதே அபிஷேகத்தை வச்சு இவரு போய் தாவீது அப்படிங்கிற ஒரு பையனை அபிஷேகம் பண்றாரு. இன்னைக்கு இதே போலதான் உங்களை இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகம் செய்ய போகிறா. நீங்க போய் மற்றவங்களை என்ன செய்ய போறீங்க, அபிஷேகம் எத்தனை பேர் பண்ணுவீங்க? எத்தனை பேர் பண்ணுவீங்களா? உண்மையில நீங்க பெரிய ஊழியர்கள் தான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, முதல்ல இந்த அபிஷேகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சின்ன பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க கடவுளால் முழுமையா நடத்தப்படுவீங்க. கடவுளுடைய கை உங்க மேல என்ன செஞ்சா அப்படி பலமா வந்து இறங்கிரும். நீ செய்யறது எல்லாமே இயேசுவா இருக்கும், நீ பேசுறது இயேசுவா இருக்கும்,
நீ எங்க போனினாலும் வந்தினாலும், முக்கியமா பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வைங்க, ஸ்கூல்ல நீங்க ஒரு கிளாஸ்ல உட்காடுறீங்க. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கிறப்ப ஒரு 30 பேர் 20 பேர் என்ன செய்வாங்க, உங்க கூட சேர்ந்து படிக்கிறவங்களாம் வருவாங்க, பிள்ளைகள்லாம். அப்ப அந்த பிள்ளைய படிக்கிற பிள்ளைய வந்தாலும் டீச்சர் வராங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு, அவங்க பார்வையில நீ வித்தியாசமானவனா தெரிவ, வித்தியாசமான பிள்ளையா தெரிவ. ஏன் அப்படின்னா, இந்த அபிஷேகம் உன் மேல இருந்துச்சுன்னா நீ தனியா பிரிச்சு காண்பிக்கப்படுவ. அப்ப உன் டீச்சர் வந்து உன்கிட்ட கேட்பாங்க, உன்னைய பார்த்தா யாரோ ஒருத்தரை பார்க்குற மாதிரி தெரியுதே, உன்னிடத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற போல தெரியுதே, அப்படி என்ன நீ வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா உங்க டீச்சரவே நீங்க அபிஷேகம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உன்னிடத்துல இருக்குது ஒன்னே ஒன்று இருக்குது, என்னது? அபிஷேகம். இந்த அபிஷேகம் எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல நீங்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தரணும். முதல்ல நீங்க என்ன செஞ்சிடணும், ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தரணும். ஒப்பு கொடுத்துறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏசப்பா இனி நான் இருக்கக்கூடாது, நீங்க தான் என்னோடு இருக்கணும். இனி நான் எதையும் செய்யக்கூடாது, நீங்க தான் என் மூலியமா இருந்து செய்யணும். இனி இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே உங்களால தான் நான் இருக்கணும்னு சொல்லி உங்களை முழுமையா சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ணிடணுங்கிறது என்னன்னா, ஒப்பு கொடுத்தரணும். முழுமையா என்ன செஞ்சிடணும், நீங்க ஒப்பு கொடுத்தரணும். அப்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, உங்களை அழகா ஒரு குழந்தைய போல உங்களை கையில தூக்குவா. ஏசப்பா என்ன செய்வார், உங்களை ஒரு குழந்தைய போல தூக்குவா. தூக்கிட்டாருன்னு வைங்க, ஒன்ன கொண்டு உன்னை அபிஷேகம் செய்யப்பட்டவனா மாறிடுவ, அபிஷேகம் செய்யப்பட்ட பெண்ணா மாறிடுவீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் சாத்தான மிதிப்பா. எதுக்கு ஆண்டவர் அபிஷேகம் செய்யறாரு தெரியுங்களா? எதுக்காண்டி? சாத்தான மிதிக்கிறதுக்காண்டி. ஏன் நம்ம சாத்தான மிதிக்கிறதுக்காண்டி ஒருத்தர் வந்து எதுக்கு நம்மளுக்கு அபிஷேகத்தை பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு போராட்டத்தை, பிரச்சனையை, பாவத்தை, பாவ அடிமையை கொடுக்கறதே யாருதான்? சாத்தான் தான். அந்த சாத்தானை நீங்க மிதிக்கணும் அப்படின்னா, துரத்தணும் அப்படின்னா, அந்த பேயோடு நீங்க யுத்தம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒண்ணு தேவை, அது அபிஷேகம். அது என்ன தேவை? அபிஷேகம். இப்ப பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பெரிய ஒரு படை வருது, ஒரு அரசன்னு ஒருத்தவன் இருக்கிறான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் யுத்தமானது நடக்கும். அப்ப இவன் சைடும் ஒரு குரூப் வச்சிருப்பான், அரசன் சைடும் நல்ல பலமா. இப்ப இவன் சைடு 1000 பேர் இருக்காங்கன்னா, எதிரி 500 பேர் வந்தாதான் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். எதிரி 2000 பேர் வந்து இவங்க 1000 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், என்னதான் செய்ய முடியும், தோத்துதான் போக முடியும். அப்ப பாருங்க, இந்த போர் வீரர் இருக்காங்க பார்த்தீங்களா, அரசை அமைச்சுறாரு பார்த்தீங்களா, போர் செய்யறதுக்கு. அவங்கள சும்மா இந்த மாதிரி, இப்ப எப்படி நான் நிக்கிறேன், இமான் பிரதர் நிக்கிறேன், எப்படி நிக்கிறேன், ஒரு மைக்கு மட்டும் தான் என் கையில என்ன செய்யுது இருக்குது. இப்படிலாம் நான் போய் போருக்கு போய் நின்னேன்னு வைங்க, வாடா வரதை பார்த்துக்கலான்னு சொல்லி நின்னேன்னு வைங்க, என்னை உடனே என்ன செஞ்சிருவாங்க, குத்தி கொன்னு சாவடிச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். அப்ப முதல்ல என்ன நடக்கும், அரசே முதல்ல என்ன செய்வார் அப்படின்னா, போருக்கு போறதுக்கு முதல்ல யுத்தத்தை கத்து கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். முதல்ல என்னத்தை கத்து கொடுப்பாரு, யுத்தத்தை கத்து கொடுப்பாரு. இந்த யுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சண்டை போடுறது எப்படிங்கிறத முதல்ல என்ன செய்வாரு, சொல்லி கொடுப்பாரு. இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு போறப்ப அங்க உங்களுக்கு கேம்ஸ்ன்னு தனியாக பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, விளையாட்டு பீரியடுன்னு சொல்லி தனியாக வச்சுருப்பாங்க, பிடி பீரியட். உடற்பயிற்சி சொல்லி தருவாங்க, ஃபோர்ஸு சொல்லி தருவாங்க, எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இதே போல தான். அப்போ உங்களுக்கு தனியாக என்ன செய்வார் அப்படின்னா, அரசே போர் பயிற்சி கொடுப்பாரு. அதில் நீங்கள் நல்லா என்ன செய்யணும், உங்களுடைய உடம்பெல்லாம் வளைச்சு நீங்கள் என்ன செய்யணும், சண்டை போடணும். ரெண்டாவது, அந்த சண்டை நீங்கள் போட தயார் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்தது என்ன செய்வார் அப்படின்னா,
ஒரு கேடயத்தை கையில கொடுப்பாரு. என்னத்தை கொடுப்பாரு? கேடயத்தை கையில கொடுப்பாரு. அந்த கேடயம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். இந்த சைடு ஒரு கையில என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஒரு பட்டயத்தை கொடுப்பாங்க. வாள் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இந்த வெப்பன்ஸ் தான் நம்ம கையில இருக்கும். ஏன்னா ஒரு எதிரி நம்ம இடத்துல யுத்தம் பண்ண வரான்னு வைங்களேன், அவனை முதல்ல அவனும் கத்தி வச்சிருப்பான், பட்டயத்தை வச்சிருப்பான், அவனும் கேடயத்தை வச்சிருப்பான். அப்ப அவன் நம்மளை தாக்க வரான் அப்படின்னா முதல்ல நம்ம எதுல பிடிக்கணும்? அவனை தாக்குறத தடுக்கிறோம்னா இந்த கேடயத்தை வச்சு தடுக்கணும். தடுத்து நம்ம இந்த பட்டயத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? வீசணும். அப்ப ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? கேடயம் கொடுப்பாங்க, பட்டயத்தையும் உங்களுக்கு என்ன செய்றாங்க? கொடுத்துட்றாங்க. மூணாவது என்ன செய்வாங்க அப்படின்னா தலை கவசத்தை கொடுப்பாங்க. உன்னை இது எல்லாமே தயார் ஆயிட்டு, நல்லா கேடயமும் நல்லா பிடிச்சிட்ட, நல்லா பயிற்சி பெற்றுட்ட அப்படின்னா உனக்கு என்ன செய்வாங்க? கேடயம் அந்த தலை கவசம் தருவாங்க. இது எப்படி அப்படின்னா உன்னுடைய கண்ணு மட்டும்தான் தெரியும், மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும்? டோட்டலா மூடிரும், கவர் ஆயிரும். அடுத்தது நம்மளுடைய உடம்பு என்ன செஞ்சிருவாங்க? மார்பு கவசத்தால ஃபுல்லா மூடிடுவாங்க. உன்னை எதிரி குத்துறான் அப்படின்னா சப்போஸ் அந்த கேடயத்தை மிஞ்சி உன் கை விலகிருச்சு அப்படின்னா உன்னுடைய மார்பு கவசத்தை அது தொடும் பொழுது அது ஒரு இரும்பை தொடுவதை போல என்ன செய்யும்? இருக்கும். உன்னை முழுமையா மூடி மறைச்சு உன்னை என்ன செய்வார்? போருக்கு அனுப்பி விடுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன நடக்குதுங்கிறது? ஒரு யுத்தம் அப்படின்னா இத்தனையும் என்ன செய்யும்? இருக்கும். இதுதான் அபிஷேகம். இதுதான் என்னது? அபிஷேகம். அபிஷேகம். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உனக்கு ஆண்டவர் பட்டயத்தை கையில கொடுத்துருவாரு, உனக்கு கேடயத்தை கையில கொடுத்துருவாரு. உன் உடம்பு முழுவதிலுமே அவர் தன்னுடைய துணியினால மூடிடுவாரு. உன்னை அப்படி போர்ல கொண்டு போய் நிக்க வைப்பாரு ஆண்டவர். ஆயிரக்கணக்கான எதிரி நிப்பாங்க, நீ பயப்படவே மாட்ட. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த போருக்கு போகணும்னா பயம் இருக்கக்கூடாது. போருக்கு போனா என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்துச்சுன்னா போர்ல தோத்துருவோம். போர்ல என்ன செஞ்சிருவான்? தோத்துருவான். சாவே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறவங்கள தான் என்ன செய்வாங்க? போருக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. சாவே வந்தாலும் இயேசுதான் தெய்வம்ங்கிறவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம், அவங்கள போருக்கு அனுப்பிச்சிடலாம். அனுப்பிச்சு விட்டுலாமா? தயார் ஆயிட்டீங்களா? ரெடி? சரி, பாருங்க. அப்ப சாமுவேலு ஒரு வீட்டுக்கு போறாரு. ஏசாயி அப்படிங்கிற ஒருவருடைய வீட்டுக்கு போறாரு. அவருக்கு பிள்ளைய இருக்கிறாங்க. பிள்ளைய நிறைய ஆண் பிள்ளைய என்ன செய்றாங்க? அவருக்கு இருக்கிறாங்க. அப்ப அந்த எஸ்சாயுடைய பிள்ளைய பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வாட்டஞ்சட்டமான ஆளுக. பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்காரங்களாம் இருப்பாங்க தெரியுமா? நல்லா உடம்பெல்லாம் போலீஸ்காரங்களையும் தனியாக தெரியும், பார்த்துருக்கீங்களா? நல்லா குண்டு குண்டுன்னு என்ன செய்வாங்க? உடம்பெல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க. அப்போ அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இதே போல் ஒரு கொம்பை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெயோடு போகிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு துறை காமிக்கிறேன், நீ அவங்கள இஸ்ராயல் ஜனத்துக்கு நீ அபிஷேகம் பண்ணணும். யாருக்கு அபிஷேகம் பண்ணணும்? இஸ்ராயல் ஜனம் அப்படின்னா கடவுளுடைய ஜனம்தான். அவங்க எப்படின்னா ஒரு 50 பேர் இருக்க மாட்டாங்க, 100 பேர் இருக்க மாட்டாங்க, லட்சக்கணக்கான பேர். எவ்வளவு பேரு? இப்ப இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தை எடுத்துக்கிட்டீன்னு வைங்களேன், ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அப்படிதானே? அப்ப இதே போல தமிழ்நாடு முழுவதுக்குமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ கோடி இருக்குது. இப்ப இதற்கெல்லாம் ஒரு முதல்வர் யார் இருக்கிறா? நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன செய்றாரு? இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் யார் தான் தலைவர்? முதலமைச்சர் தான் தலைவர். நமக்கெல்லாம் முதல்வர் யாரு தான்? மு.க. ஸ்டாலின். அப்ப இதே போலதான் அந்த இஸ்ராயல் கோத்திரத்துக்கு முதலமைச்சர் யாருமே என்ன இல்ல. இப்ப முதலமைச்சர் என்ன செய்யணும்? வேணும்ல. ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா முதலமைச்சர் வேணும்ல. இப்ப நம்ம முதல் அமைச்சர்னு சொல்றோம்.
அமைச்சர்களுக்கெல்லாம் முதல்ல இருக்கிறதுனால அவர் முதலமைச்சர்னுங்கிறோம். அப்போ அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அரசர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அரசர்னு சொல்லுவாங்க. கீழே எல்லா விதமான குழு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர்களுக்கெல்லாம் ஹெட்டு யார் அப்படின்னா அரசர் இருப்பாங்க. அந்த அரசர்களுக்கெல்லாம் இவர் பெரிய ஒரு அரசரை நேசிவார், அரசராக இருப்பா. அப்போ அந்த லட்சக்கணக்கான பேத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு அரசர் இல்லை. அதனால தான் சாமுவேல ஆண்டவர் என்ன செய்றாரு, ஒரு அரசரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. அப்போ ஒரு வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டில் ஒரு ஆளை கூப்பிடுறாரு, உங்களுடைய மகனை வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். பேரெல்லாம் ஆண்டவர் சொல்லலை, யாருன்னு ஆண்டவர் காமிக்கல, எதையுமே சொல்லலை. நான் சொல்லுற ஆளை மட்டும் அபிஷேகம் பண்றான்னுங்கிறாரு. அப்போ நல்லா வாட்டம் சட்டமாக வந்து நிற்கிறார். அப்போ அவர் நினைக்கிறார், அடாடாடா, இந்த இஸ்ராயல் மக்களை நடத்தணும் அப்படின்னா நல்ல பெரிய ஒரு போர் வீரனா இருப்பானியாவே. முக்கியமா உடம்பு நல்லா இருக்கு, அழகா இருக்கிறான், இவன் தான் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட போறான்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. அப்ப ஆண்டவர் உடனே சொல்றாரு, இவன் இல்லை, இவன் இல்லை. திரும்பி அவருடைய தம்பியை கூப்பிடுறாரு. தம்பியை கூப்பிட்டு, வா இங்க வந்து நில்லு அப்படின்னுங்கிறாரு. அவருடைய தம்பி வந்து நிற்கிறாரு. அவரும் பார்க்கறதுக்கு அழகா நிற்கிறாரு. நல்லா உடல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வாட்டம் சாட்டமா, எதிரிகள் வந்தாங்கன்னா ஏறி மிதிச்சா செத்து போயிடுவாங்க, அந்த அளவிற்கு என்ன செய்யறாரு, நிற்கிறாரு. அப்போ உடனே சாமுவேல் நினைக்கிறாரு, ஓஹோ அவங்க அண்ணனை ஆண்டவர் செலக்ட் பண்ணல, அப்போ தம்பியாவது என்ன செய்வார், செலக்ட் பண்ணுவார் போல தெரியுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவனும் இல்லை. அப்போ என்னதான் ஆண்டவர், அப்போ யார் தான் இருக்கிறா? திரும்பி அடுத்தாள் 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 அடுத்தாள், கிட்டத்தட்ட 6 பேர் கிட்ட வருது. யாருமே என்ன இல்லை, கிடையாது. சாமுவேலுக்கு டொய்ன்னு ஆகிப்போச்சு. போங்கடா, இவ்வளோ பெரிய ஆளெல்லாம் வந்தாங்க, ஆண்டவர் இல்லை இல்லைன்னுங்கிறாரு. அடுத்தது யார் தான் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா சின்ன பையன், குட்டி பையன். எங்க போயிட்டாருன்னா ஆடு மேய்ப்பதற்காக தோட்டத்துக்கு போயிட்டாரு. அவரு பேர் யாருன்னா தாவீது. அவர் பேர் யாரு? நல்லா பாருங்க, உன்னிப்பா கவனிங்க. பெரிய பெரிய ஆளு, அவங்க அன்னைங்கெல்லாம் இருந்தாங்க, உடம்பு நல்லா வாட்டம் சாட்டம். அரசரா ஆண்டவர் என்ன செய்யல, எடுக்கல. சின்ன பையன், ஒண்ணுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணு தெரியும், ஆடு மேய்க்க மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும். ஆடு மேய்க்க தான் நம்மளுக்கு என்னதான் தெரியும், செல்லு நோண்ட தான், என்ன நோண்ட தான் தெரியும், விளையாட தெரியும். தலைவரை பார்த்தீங்களா, விளையாட தெரியும். அதை விட்டாக்கும் செல்லில் எதையாவது உட்காந்து என்ன செய்வோம், யூடியூப்பு அது இதுன்னு போட்டு, இல்லை கேமை போட்டு, சொட்டா பீமு போட்டு, இதை தான் நம்ம என்ன செய்வோம் உட்காந்து பார்ப்போம். இதான் நம்மளுக்கு தெரியும். தாவீதுக்கு அப்போ ஆட்டுக்குட்டி, இப்போ நம்மளுக்கு என்னது, பொம்மை படம், செல்லு தான். அப்ப பாருங்க, சாமுவேல் கேட்கிறாரு, சொல்றாரு அவங்க அப்பாவை பார்த்து, ஐயா உனக்கு அவ்வளோதான் பிள்ளையெல்லாம், வேற பிள்ளைங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் இங்கே தானே அபிஷேகம் பண்ண என்னை அமுச்சு விட்டார், இந்த வீட்டுக்கு தானே, அட்ரஸ் கரெக்டாக தானே இருக்குது, ஆனால் ஆள் இல்லையே. அப்பா அவர் தகப்பனார் சொல்றாரு, ஐயா ஆண்டவர் உன்னை இந்த வீட்டுக்கு தான் அமுச்சு விட்டாரு, நீ வந்தது கரெக்டாக தான் வந்திருக்கிற. ஆனால் எனக்கு கடைசி ஒரு பையன் பிறந்திருக்கிறான், ரொம்ப சின்ன பையன். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் அரசர் தகுதியெல்லாம் அவன்கிட்ட ஒரு துளியுமே கிடையாது. அவன் சின்ன பொடி பையன், விளையாட்டுத்தனமாக இருப்பான், அவனுக்கு ஒன்றுமே என்ன செய்யாது தெரியாது. அவனை இப்போ நான் ஆட்டுக்குட்டியை கொடுத்து அவனை தோட்டத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், அனுப்பிச்சுட்ருக்கிறேன். போய் மேய்ச்சலில் போய் விட்டுட்டு அந்த ஆடுகளுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வான்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டுருக்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா அவனை என்ன செய்யலாம், தோட்டத்தில் அவனை பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறார். உடனேயே சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ சாமுவேல் அவருக்குள்ள ஒரு நினைப்பு நினைக்கிறார், என்னடா சின்ன பையன்தான் சொல்கிறாங்க, வேற ஆள் இல்லை போல அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ உடலை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. அவர் நினைச்சாரு பெரிய பெரிய ஆளு, தாவீதோட அன்னைங்க, அவங்களெல்லாம் நீ உடலை பார்க்கிறாய், நான் உள்ளத்தை பார்க்கிறேன்.
இருதயத்தை பார்க்கிறேன். அப்ப உடனே அவர் சொல்றாரு, நான் தாவீதை தான் என்னுடைய இஸ்ராயேல் கோத்திரத்துக்கு தலைவராய் தெரிந்து கொண்டேன். நான் சொன்னதை செய்ய அவனை வர சொல்லி அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வர சொல்லி அபிஷேகம் பண்ணுங்கிறாரு. நீங்க இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை முழுசா எடுத்து வாஸ்து பத்தினா உங்களுக்கு தெரியும். சாமுவேல் ஒடியாடுறாரு, நல்லா இத்திக்கூண்டு டவுசரை போட்டுக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு தலையும் சீவலோ ஒன்றும் சீவலோ மூஞ்சியும் கழுவலோ ஒன்றும் இல்லை, ஒடியாடுறாரு. கிட்டு கிட்டு கிடுன்னு என்ன செய்யறாரு? ஒடியாடுறாரு. அப்ப சாமுவேல் சொல்றாரு, நீதாப்பா இஸ்ராயேல் கோத்திரங்களுக்கு தலைவர்னுங்கிறாரு. இப்போ உங்களை பார்த்து நீ தான் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் என்ன செய்வீங்க? இப்போ ரியாக்ஷன் பார்த்தீங்களா? சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? தாவீதும் சிரிச்சாரு. தாவீது என்ன செஞ்சாரு? சிரிச்சாரு. அப்ப சின்ன பையனா இருக்கிற அந்த தாவீத பரலோகத்திலிருந்து கடவுள் இறங்கி வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் அந்த தாவீது மேல இறங்குறப்ப அந்த சின்ன பையனாய் இருந்த தாவீது மறைந்து எல்லாம் உள்ள கடவுள் அவனோடு அசைவாட ஆரம்பித்து விட்டா. பெரிய ஆளா மாறிட்டாரு. உலகத்துக்கு சின்ன பையன், கடவுளுடைய பார்வைக்கு பெரிய ஆளு, சாத்தானுக்கு பெரிய ஆளு. சாத்தானுக்கு என்ன ஆயிட்டாரு? பெரிய ஆளாயிட்டாரு. பாருங்க, அந்த அபிஷேகத்தினால தாவீதை நிரப்பின பின்பதாக தான் அவர் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தூக்கிட்டு போய் மேலே வைத்தா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இப்ப தாவீது எங்க வந்துட்டாரு? அரசராவே வந்துட்டாரு. கடவுளுடைய போர் வீரனால அரசனாவே என்ன செஞ்சுட்டாரு? அந்த அரசனா மாத்தினதுக்கு ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா அபிஷேகம். இன்னைக்கு நீங்க இந்த அபிஷேகத்தை எல்லாருமே நீங்க வாங்கிட்டீங்கன்னு வைங்க, நிச்சயமா நீங்களும் தாவீதா மாறிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்நிய பாஷை வச்சிருக்கிறீங்க? இத்தனை பேர் அந்நிய பாஷை வச்சிருக்கீங்களா? நீங்க இத்தனை பேர் போர் வீரனா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் ஆண்டவர் கொடுக்கிறார். அரசனா மாறப்போ போறீங்க, அரசியா மாறப்போ போறீங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவம், இது நல்லா உன்னிப்பா கவனிங்க. ஒரு வெளிநாட்டில் இருக்கிற நல்ல ஒரு கடவுளை தேடுகிற ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அழகான ஒரு பெண் குழந்தை. அப்ப அந்த பிள்ளைக்கு பெயர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா எஸ்தர்னு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? எஸ்தர்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பிள்ளை பார்க்க அவ்வளோ அழகா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். இந்த தகப்பனாரும் தாயாரும் ஒரு சபைக்கு போறவங்க. இப்போ எப்படி நம்ம குளோரியா மினிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவங்க ஒரு ஐக்கிய சபைக்கு போறவங்க. அப்ப அந்த தகப்பனாரும் தாய் 2 பேருமே சேர்ந்து என்ன வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்நிய பாஷை என்ன செஞ்சுட்டாங்க? வாங்கிட்டாங்க. என்ன வரத்தை வாங்கிட்டாங்க? அந்நிய பாஷை வாங்கிட்டு தான் அவங்க திருமணமே முடிக்கிறாங்க. திருமணம் முடிக்கிறப்ப அவங்க சபைக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க தாய் வந்து கர்ப்பமா இருக்கிறப்ப கையை வச்சு 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 ஜெபம் பண்றாங்க. என் பிள்ளை கடவுளால் அபிஷேகம் செய்யப்படணும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்லி ஒவ்வொரு நாளும் கையை வச்சு வச்சு ஜெபம் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பெண் குழந்தை பிறக்குது. அப்ப கடவுள் அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு எஸ்தர்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பிள்ளை வளருது, அழகா தவழுது, ஓடுது, ஒடியாருது, அம்மான்னு கூப்பிடுது,
அப்பான்னு கூப்பிடுது. அப்படியே அந்த பிள்ளையோடைய வளர்ச்சி அப்படியே வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த தாய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த பாப்பாவோடைய அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, வெறும் சாமி பாட்டா போட்டு கேட்க விடுறாங்க. அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா, பைபிள் ஓமையாக சொல்லித்தராங்க. வெறும் சின்ன 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 பிள்ளைகளுக்கு, முக்கியமாக உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? கதைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு வெறும் கதையாக சொல்லி சொல்லி தூங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த கதை என்ன கதை அப்படின்னா, இந்த பைபிளில் இருக்கிற இந்த நோவா தாத்தா, ஆபிரகாம் தாத்தா, இந்த மாதிரி வெறும் கதையாக சொல்லி கொடுத்து என்ன செய்கிறாங்க, தூங்க வைக்கிறதா தாயுடைய பழக்கம். கதை சொல்லாமல் இந்த பிள்ளை என்ன செய்யாது, நைட்டு தூங்காது. அப்போ இதே போல் இந்த பிள்ளை அந்த வளர்ந்து வருது. வளர்ந்து வர ஒரு கண்டிஷனில் இந்த பிள்ளைக்கு நாக்கு வாயு வளருது. இதே அறியாமல் வளருது. இந்த பிள்ளை நல்லா தமிழில் பேசுது, அம்மா அப்பாட்ட பேசுது. ஆனால் ஜெபம் பண்ண போனால் மட்டும் ஏதோ ஒரு நாக்கெல்லாம் வளர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஆனால் ஜெபம் பண்ண போகிறப்ப என் வாய் என்னமோ வளருது, எனக்கு என்னன்னே தெரியலம்மான்னு சொல்லி இந்த பிள்ளை சொல்லுது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ பேசு நான் கேட்குறேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை பேசுது. அந்த தாய் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அது அந்நிய பாஷை. அது என்ன பாஷை? அப்போ அந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, அந்நிய பாஷை வரத்தை வாங்கிருச்சு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பாஷையை நீ விடாத, இதை நீ பேசு. இதை நீ பேசினா நீ பேசுகிற அந்த பாஷை ஒவ்வொன்றும் சாத்தானுக்கு அடி விழும், சாத்தான் அவனை தீண்டாது. அப்போ அந்த அம்மாட்ட அந்த பாப்பா கேட்குதுமோ, சாத்தான்லாம் இருக்குதா, பேயெல்லாம் இருக்குதா, அது பேயெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிலாம் அந்த பிள்ளை என்ன செய்யுது, கேட்குது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் பார்க்க முடியுமே, பேயெல்லாம் வரும், நைட்டு நேரம்லாம் வரும், பகல் நேரமும் வரும், நம்ம பக்கத்தில் தான் இருக்கும். நீ இந்த அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்தீன்னா ஏசப்பா என்ன செய்வார், உன் கூடயே இருப்பார். அந்த பேய்களெல்லாம் என்ன செய்யலாம், நீ எல்லா விதமான காரியங்களும் பேயை நீ என்ன செய்யலாம், தோற்கடிக்கலாம். அது அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த பிள்ளை அந்நிய பாஷை என்ன செய்யுது, பேசிக்கிட்டே இருக்குது. குளிக்க போனா பேசுது, விளையாண்டா பேசுது, படுத்தா பேசுது, ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறப்ப பேக்கை தூக்கி மாட்டுனா என்ன செய்யுது, அந்நிய பாஷையில் பேசுது. அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு முறை அவங்க அம்மா சொல்கிறாங்க, அம்மா சாத்தான் வருவான், உன் கண்ணுக்கு முன்னாடிலாம் வருவான், கனவுல கூட வருவான். அப்போ ஏசப்பாட்ட நீ கேட்கணும், ஏசப்பா உங்கள் பட்டயத்தை கையில் கொடுங்க, வாளை கையில் கொடுங்க, அந்த கத்தினால அந்த வாளுனால அந்த பட்டயத்தினால அந்த சாத்தானை என்ன செய்யணும், நான் குத்தணும். அப்படி நீ குத்திட்டீன்னா அந்த சாத்தானை நீ தோற்கடிச்சிட்டேன்னு அர்த்தம்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. இதை வச்சு இந்த பிள்ளை நிறைய அந்நிய பாஷை இன்னும் இதுக்கு மேலேயும் பேசுது. அப்போ ஒரு நாள் இந்த பிள்ளை தூங்குது. நல்லா கவனிங்க, இந்த பிள்ளை என்ன செய்யுது, தூங்குது. தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நடு இரவுல ஒரு கனவு வருது, ஒரு சொற்பனம் அந்த பிள்ளைக்கு வருது. அந்த கனவுல நல்ல பெரிய ஒரு டிராகன் பாம்பு, நல்ல பெரிய பாம்பு, அது இந்த பிள்ளைய பிடிப்பதற்காக நல்ல வாயை பிளந்து கண்ணை நல்ல ஆக்ரோஷமா வச்சு இந்த பிள்ளையை நோக்கி அந்த பாம்பு என்ன செய்யுது, வருது. அந்த பாம்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 அடி அகலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரிய பாம்பாக இருக்கும். அப்போ அவருடைய உருண்டை எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க. அந்த பாம்பு அந்த பிள்ளையவே இல்லை, கிட்டத்தட்ட 10 பேத்த முழுங்கலாம் அந்த அளவுக்கு அந்த வாய் அவ்வளோ பெருசு. நாக்கு அப்படி தொங்குது, பல்லுலேருந்து வெறும் ரத்தமாக வடியுது. அப்போ அந்த பாம்பு என்ன செய்யுது, இந்த பிள்ளையை கடிக்கிறதுக்காண்டி அப்படியே பறந்து அப்படி வருது. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த பிள்ளை அந்த கனவுல என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பாம்பு அப்படி உன்னிப்பாக பார்க்குது. அப்போ இந்த உள்ளத்தில், அந்த சின்ன குழந்தையுடைய உள்ளத்தில் ஆவியானவர் ஒரு தூண்டுதலை வைக்கிறாரு. இது பாம்பு இல்லை, இது உன்னைய வீழ்த்துவதற்காக வந்திருக்கிற சாத்தான் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் ஒரு உணர்வை வைக்கிறாரு. அப்போ வைக்கிறப்ப அந்த பிள்ளை என்ன செய்யல, அந்த பாம்பை கண்டு
பயப்படலை. அப்படியே அந்த பிள்ளை அந்த பாம்பு அப்படியே பார்க்குது, அப்படியே வருது, வந்துக்கிட்டே இருக்குது, பக்கத்தில் வருது. அப்போ எடுத்தோட்டியுமே இந்த பிள்ளை அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்குது. என்ன செய்யுது? அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்குது. அந்த அந்நிய பாஷையில் பேச பேச அந்த பிள்ளை அந்த பாம்பு தொட வருது, ஆனால் தொட முடியல. நல்லா பார்த்துக்குங்க, அந்த பாம்பு என்ன செய்யுது? தொட வருது, ஆனால் தொட முடியலை. அப்போ அந்த பிள்ளைக்கு என்னமோ உடல்ல என்னமோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, என்னமோ ஒரு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த பிள்ளைக்கு, அந்த சின்ன குழந்தைக்கு. அப்போ இன்னும் அந்நிய பாஷை பேசுது. பேசுகிறப்ப அந்த பிள்ளை சொல்லுது, ஏசப்பா நீங்கள் இப்போ இங்கே என் பக்கத்தில் இறங்கி வாங்க, உங்கள் அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்க, நான் இந்த சாத்தானை என்ன செய்யணும்? கட்டி மறைக்கணும், இந்த பேயை நான் எரிக்கணும், எனக்கு உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அப்படி கையை விரிச்சு அப்படி அழகா ஏசப்பாட்ட என்ன செய்யுது? அந்த குழந்தை பேசுது. சும்மா இருப்பாரா ஏசப்பா? அந்த பிள்ளை கையை விரிச்சு அப்படி பாஷையில் பேசுறப்ப ஒரு பெரிய ஒரு அக்கினி பந்த போல ஒரு பந்து அந்த பிள்ளையுடைய கைகிட்ட பக்கத்தில் இறங்கி வருது. அப்போ ஒரு குரல் கேட்குது, அந்த பந்து அந்த பாம்பை நோக்கி அனுப்புன்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. அந்த பந்து அந்த பிள்ளை கையில் பிடிக்குது, அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது? கையை எரியுது. அப்போ அந்த கையில் அந்த பந்தை பிடிச்ச மணிக்கு அப்படியே அந்நிய பாஷை பேசுகிற மணிக்கு அந்த பாம்புட்டு என்ன செய்யுது? அந்த பிள்ளை அப்படியே அனுப்புது. அனுப்புன மாத்திரத்திலேயே அவ்வளவு பெரிய பாம்பு, அந்த சர்ப்பமானது எரிந்து சாம்பலாகிறது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாரும் அபிஷேகம் வாங்கினீங்கன்னா இதே போல சாத்தானை நீங்களே எரிக்கலாம். என்ன செய்யலாம்? எரிக்கலாம். அதுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல அந்நிய பாஷை வரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வாங்கணும். அந்நிய பாஷை வாங்காதவங்க நிறைய என்ன செய்யணும்? ஆண்டவர் நீங்கள் துதிக்கணும். ஈஸியாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, ரொம்ப சீக்கிரமாக கொடுப்பாரு. நினச்சிங்கன்னா இன்னைக்கே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பா. இன்னைக்கே ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அபிஷேகம்னா என்ன, அந்த அபிஷேகத்தை வச்சு என்னென்ன பண்ணலாம், இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா கடவுள் நம்மோடு எப்படி இருப்பாருங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க? புரிந்து கொண்டீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கலையா? அப்போ இன்னைக்கு எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாவே உண்மையிலே எத்தனை பேத்துக்கு வேணுமா? இத்தனை பேத்துக்கு வேணுமா? சரி, கையை கீழே போடுங்க. இன்னைக்கு அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு நீ கடவுளுடைய பிள்ளையா மாறிடுவீங்க. இன்னையிலிருந்து நீங்க பேசுற அந்நிய பாஷை வேறொரு பாஷையா இருக்கணும். அந்த பாஷை சாத்தான வீழ்த்துகிற பாஷையா இருக்கணும். நீ பேசுற ஒவ்வொரு அந்த அந்நிய பாஷையும் சாத்தான போய் தொடுறதா இருக்கணும், அவனை போய் குத்துறதா இருக்கணும். வாயிலிருந்து வெளியில வருகிற அந்த அந்நிய பாஷையானது ஆவியானது, அந்த ஆவியின் பட்டயமானது ஒரு பட்டயத்தை போல போய் என்ன செய்யணும்? எதிரியாகிய சாத்தான குத்தி கிழிக்கணும். அது எத்தனை பேர் நடக்க விரும்புறீங்க? உண்மையில நடக்க விரும்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்கள வரப்போ போறீங்க. வரக்கூடிய நாள்ல நீங்கெல்லாம் பெரிய தாவீதா எழும்ப போறீங்க. கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட போறீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னு வைங்க, ஆண்டவர் இந்த வருடம் நம்ம இந்த குளோரியா மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாருன்னா அபிஷேகத்தின் ஆண்டு. என்ன கொடுத்துருக்கிறாரு? இந்த அபிஷேகத்தின் ஆண்டுல
நம்ம ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெறணும். நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெற்று கடவுளுக்காக நாம் சான்று பகரணும். நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா உங்கள் ஸ்கூலில், அங்கெல்லாம் உங்கள் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏசப்பாவை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. ஏசப்பாவை பற்றி என்ன செய்ய போகிறீங்க? சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் இப்போ இங்கே கற்றுக்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு படம்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. உங்கள் கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, உங்கள் டியூஷனில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் ஓ மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகள் மேலே என்ன செய்யும்? போகும். எப்படி சாமுவேல் மேல் இருந்த அந்த அபிஷேகம் தாவீதுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? படித்தோம் இல்லையா? சாமுவேல் எப்படி ஆண்டவர் தீர்க்கதரிசியாக வச்சார், அதற்கு மேலே தாவீதை ஆண்டவர் அரசராய் வைத்தார். அதே போல உன்னையும் ஆண்டவர் வைப்பா. அதற்கு தேவை நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகளுக்கு எல்லா கதையும் நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுப்பீங்களா? இனி வரக்கூடிய நாளில் சொல்லி கொடுப்பீங்களா? சரி, அப்படியே எல்லாரும் முழங்கால் மண்டிடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, எல்லாரும் கண்களை மூடிடணும். இப்போ நீங்கள் அபிஷேகத்தை பெறணும். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த கையில் இருக்கு பார்த்தீங்களா அந்த எண்ணெய், அது இப்போ உங்கள் தலை மேலே இறங்கணும். அது இறங்குறது நீ அதை உணரணும். அதை நீ என்ன செய்யணும்? உணரணும். அப்படி எல்லாம் 2 கையை உயர்த்தி பிடிங்க பார்க்கலாம். அப்படியே இந்த நேரத்தில் அந்த ஏசப்பா ஒற்று நோக்கி பார்ப்போம். அப்படியே அவர்கிட்ட பேசுங்க, உங்கள் உள்ளத்தை திறந்து பேசுங்க. ஏசப்பா, எனக்கு அபிஷேகத்தை கொடுங்கப்பா, எனக்கு வல்லமையை கொடுங்கப்பா. அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை கையை விரிச்சிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி கையை விரிங்க பார்க்கலாம். அதே மாதிரியே கையை விரிக்கணும். அந்த சின்ன பிள்ளைக்கு மத்தியில் எப்படி ஆண்டவர் அந்த அக்கினியை கொடுத்தாரோ, அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரோ, இப்போ உனக்கு கொடுக்க போகிறா. இப்போ அப்படியே கண்களை மூடி உனக்கு விரோதமா இப்போ இந்த நேரத்தில் இருக்கிற பேய்கள் எல்லாம் நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் ஜெயிக்க போறீங்க. இப்போ உனக்கு விரோதமாக இருக்கிற அசுத்தாவின் மேலே உன் கையை கொண்டு உன்னுடைய வல்லமையில் அனுப்பி நீங்கள் ஜெபிக்க போறீங்க. எல்லா கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து, யார் கண்ணை திறக்கவே கூடாது. சத்தமா, உன்னால் எவ்வளவு சத்தமா துதிக்க முடியுமோ, ஏன்னா உனக்கு அபிஷேகம் வேணும். எல்லா வாயிலே திறந்து இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கணும். எல்லாம் வாயை திறந்து சத்தமா துதிங்க. அந்நிய பாஷை இல்லாதவங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லா வாயிலே திறந்து தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஏசப்பா உற்று நோக்கி பாருங்க. இந்த நேரத்தில் உற்று நோக்கி பாருங்க. வேற எதற்கும் உங்க சிந்தனை போகக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, இந்த நேரத்திலே இங்கே கூடி இருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் பேசின வார்த்தைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். நீர் கொடுத்திருக்கிற ஆவிக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுங்க. இனி வரக்கூடிய நாளிலே தேவ வல்லமை இவர்கள் வழியாய் செயல்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே.